ஹாய், இன்றைக்கி நம்ம உடுமலைப்பேட்டையில் இருக்க ஏவிஎம்மில் தான் பாப்பாவுக்கு வந்து கேக் கட் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கேக் வாங்கினா மேலே பார்ட்டி ஹால் வந்து ஃப்ரீங்க. அதனால நாங்கள் இங்கே டிசைட் பண்ணிட்டோம். நாங்கள் லவ் பண்ணும்போது எங்கள் பாவா வந்துட்டு எனக்கும் இங்கே தான் கேக் கட் பண்ணார், அவரோட பொண்ணுக்கும் இங்கே தான் கேக் கட் பண்ணுறாரு. நாங்கள் கொஞ்சம் கிராண்டாக பண்ணலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்துட்டு அவ்வளோ காசு செலவு பண்ணி பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடி அவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுறதுக்கு பாப்பாவுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக கிஃப்ட் வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே கொண்டாடலாம் டிசைட் பண்ணிட்டோம். கீழே போய் கேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு நானும் பாபாவும் கீழே போய் கேக் வந்து ஆர்டர் பண்ணிட்டு மேலே வந்தாச்சு. எப்போ ஏவிஎம் வந்தமோ அப்போ இருந்து ஷார்ட்லியாக தூங்கிட்டே தான் இருந்தா. கேக் மேலே வந்தனுமே அவள் எந்திரிச்சிட்டா. அவள் ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் கேக் ஆர்டர் பண்ணேன். ப்ளூபெர்ரி கேக் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கு. அவள் ட்ரெஸ் கலரும் ஒய்லெட்டு, அதனால் கேக்கும் ஒய்லெட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கேக் வந்துட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு கேண்டில் வச்சு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த ஒன் அப்படிங்கிற ஸ்டிக்கு, அப்புறம் பார்ட்டி வேப்பர் அதெல்லாம் பாவா கீழே போய் மறுபடியும் வாங்கிட்டு வந்தார். ஒன்ங்கிற ஸ்டிக்கை வந்து ரைட் சைடும், அப்புறம் இன்னமும் இந்த கேண்டில் புஷ்ஷுன்னு வரும் அப்படிலாம் நம்ம டெஃபினேஷன் கொடுத்தாரு. அதை வந்து லெஃப்ட் சைடும் ஸ்டிக் பண்ணியாச்சு. அப்புறம் பாப்பா வந்துட்டு வந்தவனையுமே தூங்கி எந்திரிச்சினையுமே அவங்க மாமா கிட்டே போனது, யாருக்கிட்டையுமே போக மாட்டேன்ட்டா. கேக் கட் பண்ணுறதுக்குமே எங்ககிட்ட வரமாட்டேன்ட்டா. நான் கூப்பிட்டும் வரல, அப்புறம் அவங்க அப்பாவும் கூப்பிட்டு பார்த்தாரு, அப்பவும் வரல. அப்புறம் வந்துட்டு கேக் கட் பண்ணு சாத்விகா, வா சாத்விகான்னு கூப்பிட்டாலும் அவன் வரமாட்டேன்ட்டா. அப்புறம் ஒரு வழியாக அவங்க அவன் மாமாட்டேருந்து பாப்பாவை வாங்கிட்டு அந்த கேண்டிலில் பற்றனே எப்படி வருதுன்னு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்பவுமே ஆர்வமாக இருந்துச்சு. அதை நான் பற்ற வச்சுனுமே புஷ்ஷுன்னு தான் வந்துச்சு. சாத்விகா அதை பார்த்து பயந்துட்டா. அந்த கேக்கை பார்த்துட்டே தான் இருந்தா. அவள் எந்திரிச்சிருந்து பேன்னு அந்த கேக்கவே தான் மேடம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பாவாட்ட முன்னாலே சொல்லிட்டேன், நான் தான் ஃபர்ஸ்ட்டு கேக் ஊட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நான் தான் ஊட்டுவேன்னு அவர். 2 பேருமே மாறி மாறி சண்டை கட்டிக்கிட்டோம். ஆனால் நான் தான் ஃபஸ்ட்டு கேக் ஊட்டினேன். அதுக்கப்புறம் தான் எங்கள் அம்மா அப்பாலாம் கேக் ஊட்டவே ஆரம்பித்தாங்க. கேக் கட் பண்ணிவிட்டு சாத்விகாவுக்கு ஃபஸ்ட்டு நான் தான் கேக் ஊட்டினேங்க. அப்புறம் அவள் கேக் டேஸ்ட் பார்த்துட்டு தான் கேக்கே சாப்பிடுவாள்ல. அப்புறம் கேக் ஃபஸ்ட்டு அவளுக்கு பிடிக்கல, அதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னையும் அவளுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருச்சு. அப்புறம் எல்லாருமே ஊட்டினோன்னையும் சாத்விகா கேக் சாப்பிட்டா. அப்புறம் அப்பா, அம்மா, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஊட்டினாங்க. யமுனாவும் வர்ஷினியும் வந்துட்டு என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. யமுனா வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நாங்கள் காலேஜ் வரைக்குமே நாங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு. அதுவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சும்மாலாம் சொல்லக்கூடாது, நாங்கள் அப்படி அடிச்சுக்குவோம், அப்புறம் மறுபடியும் சேர்ந்துக்குவோம். வர்ஷினி வந்துட்டு காலேஜ் போனதுக்கப்புறம் தான் என்னோடய ஃப்ரெண்டு. அப்புறம் அபியும் வந்துட்டு என்னோடய 5th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்டு. இப்போ அண்ணா வந்துட்டு எங்கள் ரிலேட்டிவ். எந்த ஃபங்க்ஷனுமே அண்ணா இல்லாமல் நான் செலிப்ரேட் பண்ணதே கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் மட்டும் எப்படி அண்ணாவை விட்டு கொடுப்போம், அதனால் அண்ணாவையும் கூப்பிட்டாச்சு. அம்மா, அப்பா, அண்ணா, ஃப்ரெண்ட்ஸு அவ்வளோதாங்க. சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அப்பா அம்மா எல்லோரும் ஜாலியாக விளாண்டுட்டு கேக்லாம் ஊட்டிட்டு உள்ளே போயிட்டு சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். அப்புறம் யமுனாவும் வர்ஷினியும் வந்துட்டு டைம் ஆகிடுச்சுப்பா நான் போகிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் ரொம்ப கம்பல் பண்ணேன், கொஞ்ச நேரம் இருங்கன்னு. கேட்கவே இல்லை. அவங்க 2 பேரும் கிஃப்ட்டு கொடுத்துட்டு 2 பேருமே கிளம்பிட்டாங்க. சாத்விகாவுக்கு வந்து யமுனாவும் வர்ஷினியும் இந்த கிஃப்ட் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவளுக்கு அந்த டெடி ரொம்பவுமே பிடிச்சிருச்சு, கீழேயே வைக்கல. அப்புறம் உள்ளே போய் சாப்பிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு பிடிச்சது எல்லாமே நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அங்கே ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்துச்சு, அதை மேடம் பார்த்துட்டு வரமாட்டேன்ட்டாங்க. அதுக்கிட்டே போய் நின்று விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயுமே நம்ம வழக்கம் ஃபோட்டோ எடுத்து தானே ஆகணும், ஃபோட்டோ எடுக்கலாம் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேனே. அப்புறம் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு குரூப்பாக ஒரு பிக் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு செல்ஃபி பாயிண்ட் இருந்துச்சு, நான் போய் அங்கே நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பாபாவும் வந்துட்டு எங்கள் கூட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சன் ஹோட்டல் போகலான்னு ஒரு பிளானில் இருந்தேன், வேணான்னு முடிவு பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.